எங்க ஊர் பகுதிகள்ல மழைலாம் எப்படி ப்ரோ பயங்கரமா வருமான்னு சொல்லி நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு தான் அடுத்த எச்சரிக்கை நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் நாகை மாவட்டங்கள். இப்போ நம்ம டேட் அனௌன்ஸ்மென்ட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கிறோம். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்போ உங்களுக்கு ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். மழை வாய்ப்புகள் மற்றும் மழை பொழிவுகள் எங்கெல்லாம் நமக்கு இந்த மாத இறுதியில தீவிரமா இருக்க போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்மஸ் காலகட்டங்கள்ல மிதமான மழைக்கும், நியூ இயர் காலகட்டங்கள்ல நமக்கு வந்து மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுல குறிப்பாக மழை வராத பகுதிகளுக்கு நம்ம தொடர்ந்து ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஏன்னா, எங்கெல்லாம் நமக்கு மழை சரியா வரலையோ, அங்கெல்லாம் இந்த சுற்று மழையில கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசையும். அதே போலவே நமக்கு இந்த புயல் சின்னங்கள் எல்லாமே நமக்கு அடுத்து வரும் நாட்கள்ல உருவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த டெல்டா மாவட்டத்துல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் அலர்ட்டாவே இருங்க. இந்த நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு மழை பொழிவுகள் அதிகரிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மழை வாய்ப்புகள் இருக்கும். அதைத் தொடர்ந்து நமக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் நீங்க அலர்ட்டா இருக்கணும். அவ்வளோதான் நமக்கு மழை முடிஞ்சிருச்சு போல அப்படின்னு சொல்லி நீங்க அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மாத இறுதியிலும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒரு 6 மாவட்டத்திற்கு நம்ம எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். ஏன்னா, அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படிங்கிற அறிவிப்புகள நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அதுல நீங்க தயார் நிலையில இருங்க. ஏன்னா, அப்புறம் மழை கிட்ட வந்த பிறகு சமாளிக்க முடியாது. உங்களுக்கு இந்த மழை வந்து ஓய்வு கொடுக்கக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கு அனௌன்ஸ்மென்ட் குடுக்குறோம். ஏன்னா, அடுத்தடுத்து உடனேலாம் நமக்கு மழை வராது. ஒரு இடத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு வருது, ஒரு அதீத கனமழை, ஒரு அதி கனமழை வந்து ஒரு இடத்துல பதிவாகுதுன்னா, அடுத்த சுற்று மழை வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா நடவடிக்கை எடுக்கலாம். அதேபோல எந்தெந்த பகுதிகளுக்கு மழை வரப்போகுதுங்கிறத நீங்க தெரிந்து கொண்டு, நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கலாம். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு நாள் வந்து மழையே நமக்கு தமிழ்நாட்டுல இல்லனாலுமே கூட, உங்களுக்கு அடுத்து எப்போ மழை வருங்கிற தகவல உங்களுக்கு மிக தெளிவா சொல்லிட்டு இருக்கிறோம். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும், இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல மிதமானதிலிருந்து கனமழை. பெரும்பாலும் அந்த மிதமான மழைங்கிறது ஒரு 90% அப்படிங்கிறது வந்துரும். ஏதாச்சும் சில பகுதிகள், கடல் ஒட்டிய பகுதிகள், காரைக்கால், வேதாரண்யம், அதுக்கப்புறம் மயிலாடுதுறையினுடைய கடலோர பகுதிகள்ல கனமழை வரைக்கும் எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறமா நியூ இயர் காலகட்டங்கள், புத்தாண்டு காலகட்டம் வரும்பொழுது, இந்த நேரங்கள்ல தான் நமக்கு இந்த தீவிரமான மழை பொழிவுகள் அதிகரிக்கும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன், அதாவது தகவல் வந்து உங்களுக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த லைவ் செக்ஷன்ல. தொடர்ந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அப்பனா மட்டும் தான் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எப்போ மழை வருங்கிற தகவல் நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்கள், சென்னையில மழை வர வாய்ப்பு இருக்குமான்னு சொல்லி கமெண்ட்ல கேட்குறாங்க. ஏன்னா, டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல எங்களுக்கு மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் மழையே இல்ல ப்ரோ. வெயில் தான் எங்களுக்கு வந்து பகல்ல வருது. அதுக்கப்புறம் அதிகாலையில பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கு. இப்படிதான் எங்களுக்கு வந்து வானிலை இருக்கு. எங்களுக்கு அவ்வளோதானா? இதுக்கப்புறம் எங்களுக்கு மழையே வராதான்னு கேட்குறீங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 4 மாவட்டங்களிலும் ஜனவரி முதல் வாரத்துல மீண்டுமாக நமக்கு அந்த மழையினுடைய தீவிரத்தை நம்ம எதிர்பார்க்க போறோம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டத்துல டிசம்பர் 29, 30, 31 தேதிகளிலிருந்தே நமக்கு மழை பொழிவு தீவிரமாக தொடங்கும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை இந்த பகுதிகளுக்கு டிசம்பர் 29 முதல் ஜனவரி 6 வரைக்கும் உஷாராக இருங்க. சற்று மழை பொழிவுங்கிறது விட்டு விட்டு தீவிரமடைந்து காணப்படும். உங்களுக்கு மழை வரக்கூடிய தேதிகள் முன்பதாகவே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அலர்ட் ஆயிடுங்க நண்பர்களே. அடுத்து தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கும் மழை வர வாய்ப்பு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டங்கள், ராமநாதபுரத்துல ராமேஸ்வரம், மண்டபம், கீழக்கரை, அதுக்கப்புறம் தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே நீங்க உஷாரா இருக்கணும். இந்த டிசம்பர் கடைசி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல ராமநாதபுரம் மாவட்டங்கள், திருநெல்வேலி, தூத்துக்குடியினுடைய கடல் ஒட்டிய பகுதிகள், காயல்பட்டினம், திருச்செந்தூர், குரும்பூர், நாசிரேத்து, ஸ்ரீவைகுண்டம், அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலியினுடைய கடற்பகுதிகள், ராதாபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் எல்லாமே நமக்கு மழை பொழிவுங்கிறது மீண்டும் அதிகரிக்க தொடங்கும். ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக நம்ம பார்க்க போறோம். இந்த திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போற வழிகள் தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நீங்களும் ரொம்ப அலர்ட்டா இருங்க. அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி பகுதிகளும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா உங்களுக்கும் மழை பொழிவுங்கிறது வரப்போகுது. அப்ப இந்த பகுதிகள் இப்ப அறிவித்த இந்த இடங்கள் முழுவதுமாக டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல கண்டிப்பாக இருக்கும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் இந்த ஜனவரி முதல் வாரங்களிலும் டிசம்பர் 29, 30, 31 தேதிகளிலும் பரவலாக நமக்கு மழை அதிகரிக்க தொடங்கி பல இடங்கள்ல தீவிரமான மழை பொழிவை நம்ம பார்க்க போறோம்.
ஏன்னா அடுத்தடுத்த லோ பிரஷர்ஸ், அதாவது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறது வங்கக்கடலில் அடுத்தடுத்து உருவாகும் அப்படிங்கிறதுலயும் நமக்கு எந்த மாற்றமும் இல்ல. உறுதியாகியிருக்கு. நமக்கு ஏன்னா நெறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. கன்ஃபார்மா எங்களுக்கெல்லாம் ரெயின்லாம் வருமா ப்ரோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா மழை வரும். இப்பவே நமக்கு டெல்டா மாவட்டங்கள்ல விட்டு விட்டு மிதமான மழைங்கிறது ஆங்காங்கே பதிவாகிட்டே தான் வருது. சில நேரங்கள்ல வானம் மேகமூட்டமா இருக்கு. சில நேரங்கள்ல விட்டு விட்டு மழை வந்துகிட்டே இருக்கு நம்ம டெல்டா மாவட்டங்கள்ல. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை பொழிவு எவ்வளோ தீவிரமா இருக்கும் அப்படிங்கிற தகவல நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து மழையெல்லாம் பயங்கரமா இருக்குமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள். இனியும் மழை வரும். ஆனா இந்த அளவிற்கு 100 சென்டிமீட்டர்லாம் மழை இல்லாம, உங்களுக்கு அந்த கடலோர பகுதிகளுக்கு மட்டும் அந்த கனமழையினுடைய தீவிரத்த மாத இறுதியில எதிர்பாருங்க. மறுபடியும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்குமா தமிழ்நாட்டுலன்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த ரெயின்ஃபால்ங்கிறது எங்கெங்க வந்து வர வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த வெள்ள அபாய எச்சரிக்கை, எந்த பகுதிகளுக்கு மிக தீவிரமான மழை இருக்குங்கிறத நம்ம தெளிவா இந்த லைவ் செக்ஷன்ல நம்ம சொல்லப் போறோம். சென்னையிலிருந்து குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள், அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் இந்த மழை அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து உள் மாவட்டங்கள்ல எங்களுக்கெல்லாம் என்ன ப்ரோ மழையே சரியா வரமாட்டேங்குதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள் மாவட்ட பகுதிகள் உங்களுக்கு நம்ம ஃபோர்காஸ்ட் பண்றோம். ஏன்னா எந்த மாவட்டமும் நம்ம விடுறதே கிடையாது. எந்த மாவட்டமும் இந்த மாவட்டம் தான் மழை வருது. அப்ப இங்க மட்டும் தான் நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவோம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதனால எல்லா மாவட்ட மக்கள் கண்டிப்பா லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கிருஷ்ணகிரி, தர்மபுரி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், கரூர், நாமக்கல். இப்ப சொல்ற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல பனிப்பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும். டிசம்பர் 28 வரைக்கும் அந்த மார்னிங் ஸ்னோஃபாலுங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். டிசம்பர் 30, 31 மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல உள் மாவட்டத்திலும் சில இடங்கள்ல மிதமான மழையும், சில இடங்கள்ல கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக நமக்கு வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மழை கிட்ட நெருங்கும் பொழுது உள் மாவட்டத்துல எந்தெந்த பகுதிகளுக்கு மட்டும் மழை கிடைக்குங்கிறது நம்ம சொல்றோம். ஆனா சில இடங்கள் மட்டும்தான் மழை கிடைக்கும். வரும் நாட்கள்ல அந்த சில இடங்கள் எந்தெந்த பகுதிகள் சொல்லி உள் மாவட்டங்கள் அறிவிப்புகள் வரும். ஆனா தற்போதைக்கு பனிப்பொழிவு தான் உங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் நண்பர்களே. டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள்ல விட்டு விட்டு நமக்கு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பரவலாக நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். தொடர்ந்து அடுத்து டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்துல மீண்டுமாக பரவலாக அந்த மழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்கள்ல தொடங்க போகுது. மேற்கு தொடர்ச்சியில மழை வருமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பா பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் வந்து எல்லாருமே நீங்க பண்ணணும். 100% சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் 100% அடுத்த மழை, புயல் பத்தி நம்ம வந்து பேச முடியும். அதனால எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்க சொல்லணும். நீங்க மட்டும் தனியா பார்த்துட்டு, நீங்க மட்டும் மழையிலேருந்து தப்பிச்சிக்க கூடாது. எல்லாருமே இந்த அடுத்து வரக்கூடிய மழையிலேருந்து தப்பிக்கணும். அதுக்கு நீங்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து வானிலை அறிக்கை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. நெறைய பேர் இந்த தூத்துக்குடி வெள்ளப்பெருக்கு நம்ம பார்த்தோம். சென்னை வெள்ளப்பெருக்க பார்த்தோம். அடுத்து வரக்கூடிய மழையாவது எல்லாருமே வந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்புகள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க ஷேர் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமா ஷேர் பண்ணுங்க. லைக் பண்ணலன்னா உடனே ஒரு லைக்க போட்டு விடுங்க. நெறைய பேர் லைக் போடாம இருக்காங்க. சீக்கிரமா ஒரு லைக்க போட்டு விடுங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். மதுரை, திண்டுக்கல் மாவட்டங்கள். மதுரை, திண்டுக்கல், சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல தற்போதைக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், பனிப்பொழிவு ரொம்ப அதிகமா இருக்கும். வரும் நாட்கள் டிசம்பர் நாட்கள் இறுதி நாட்களிலும் இந்த பரவலாக மிதமானதிலிருந்து கனமழைங்கிறது இந்த பகுதிகள்ல எதிர்பார்க்கலாம். அப்ப எந்த மாவட்டங்கள் நீங்க ரொம்ப தயார் நிலையில இருக்கணும் அல்லது ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னா, நாகை, தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் தான் கொஞ்சம் உஷார் நிலையில அல்லது தயார் நிலையில இருக்கணும். ஏன்னா மழை பொழிவுங்கிறது வரும் நாட்கள்ல நமக்கு தீவிரமாகும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். டிசம்பருடைய இந்த 29, 30, 31 காலகட்டங்கள்ல சற்று கவனமா இருங்க இந்த கடலோர பகுதிகளுக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இந்த தென் மாவட்ட பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டம் விட்டு விட்டு அவ்வப்போது நமக்கு அந்த மிதமான மழை மட்டும் வரும். கடலோர பகுதிகளில் சில இடங்களில் வரும் நாட்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை தொடரும். மீண்டும் இந்த பகுதிகளுக்கு கனமழை தீவிரமாவதும் அறிவிக்கிறோம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து கனமழையினுடைய தீவிரம் தேனி, தென்காசியில் அதிகப்படியாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வரும் நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு மழை உண்டு. மிதமானது முதல் கனமழை தொடர்ந்து நீடிக்கும் நண்பர்களே. சீக்கிரமா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் மாத இறுதியில கனமழை நமக்கு தீவிரமாகும். ஏன்னா எங்க பகுதிக்கும் நீங்க சொல்லுங்க ப்ரோன்னு சொல்லி புதுச்சேரியில இருந்து ஒரு கமெண்ட் போடுறாங்க. உங்களுக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. ஏன்னா தொடர்ச்சியாக இந்த மழை பொழிவு பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே.